ஓபிஎஸ் 1000 அவர் மேல விமர்சனம் இருக்கட்டும், துணிதரெல்லாம் நான் சர்டிபிகேட்டும் கொடுக்கல, கொடுக்குற தகுதி நமக்கு கிடையாது, அது நம்ம வேலையும் இல்லை. அவர் மீது விமர்சனங்கள் தவறு செஞ்சதாவே இருந்தா கூட எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, நான் என்னை சேர்த்துக்கங்கன்னு கடைசியா சொல்லிட்டு தான் அடுத்த நாள் போய் திமுக சேர்றாரு. இப்ப கூட எடப்பாடி ஏற்க மறுத்தார். இந்த பேச்சுக்கே இடமில்லை. நிக்கிறதுல பாதிக்கும் மேற்பட்டு ஜெயிச்ச எம்எல்ஏக்கள், நல்ல சிவி சண்முகம் உட்பட ஜெயிச்சுட்டு நிக்கிற எம்எல்ஏக்கள் சொல்றாங்க, அதிமுக அடைந்த தோல்விக்கு நாங்கள் எல்லோரும் பொறுப்பேற்கிறோம். அடுத்த ஒரு கேள்வி கேட்டாரு, நான் ஒவ்வொரு தேர்தல் முடியல நான் கேட்டுட்டு இருக்கேன், இந்த தோல்விக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன் எடப்பாடி தேர்தல் வரைக்கும். எந்த ஜேசிடி பிரபாகரனை தெருவில் போறவங்க சொன்னாரோ, நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் திருப்பி திருப்பி சொல்ல, எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது, எந்த தயக்கமும் கிடையாது. இந்த கடவுள் கொடுத்த தண்டனை தான். அதே ஜேசிடி பிரபாகரன் போய் எங்களுடைய மனுவை பரிசீலிங்கன்னு போய் கடவுள் கொடுக்க வச்சாரா? வலிமையா இருக்கிறது நாட்டுக்கு திமுக நல்லா இருக்கணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. புதுசாலாம் சொல்லல. இன்னைக்கு விஜய் இவ்வளவு சக்தியா வளர்ந்த பிறகு சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியலுக்கு திராவிட இயக்கங்கள் அவசியம். உள்ளுக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் வெளில வந்து பேசி பண்ற ஆதரவு தெரிவிப்பது பதவி சுகத்துக்காகவா இல்லையா? அது சண்முகமே வெளிப்படையா சொல்லிட்டாரு, நாங்க என்ன சன்னியாசிக்கா நடத்திட்டு இருக்கிறோம், இந்த ஆசிரமம் நடத்துறாங்க, பதவிக்காக தான் சார் எல்லாம் பண்றோம் இன்னைக்கு பிரஸ் மீட் சொல்லிட்டாரு சார். உங்களை எதிர்த்து தான் சார் அவர் வாக்கு சேகரிச்சிருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த பொது வழியில வந்து பேசுறது யாரு? சண்முகம் என்னவெல்லாம் தவறு செய்யறாரு, அதே தவிர எடப்பாடி தானே செய்யறாரு. இங்கதான் தப்ப புரிதலா தொடக்கம் எங்கன்னு புரியுங்களா? எடப்பாடியினுடைய அந்த பதவி மோகம் தான், அந்த விட்டு இறங்கக்கூடாதுங்கிற அந்த மனநிலை தான் இந்த கோபத்துக்கும் கொந்தளிப்பும் காரணம். அதுக்கு அவங்க செய்யற போற நல்லது நான் சொல்லல. அவங்க வெளிப்படையாவே சொல்லிட்டு, ஆமா அமைச்சர் பதவிக்கு தான் நாங்க இந்த முடிவு எடுக்கிறோம்னு சொல்லிட்டாரு. நீ அது வெக்கம் கட்டதான் அரசியல் 1000 தடவை சொல்லிருப்போம்ல. அப்புறம் சண்முகத்துக்கு மட்டும் வெக்கம் இருக்கணுமா? என்ன சார் இது? விஜய் கிட்ட இருக்கிற அந்த முதிர்ச்சி இன்னும் எடப்பாடிக்கு இல்லையே. இன்னைக்கு வந்து விஜய் கிட்ட இருக்கிற முதிர்ச்சி எடப்பாடிக்கு இன்னும் வரலையே. சில விஷயங்கள்ல அரசியல் முதிர்ச்சியை காட்டலையே. 47-17 சின்னதா பெருசா மெஜாரிட்டியா? சின்னது. மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்ச முதல் ஆவணம் சட்டமன்றத்துக்கு போனது எடப்பாடியுடைய ஆவணம் தான். முதல்ல இந்த தேர்தல் தோல்விக்கு நீங்க பொறுப்பெடுத்துங்கிறாங்க, வார்த்தையே இல்லை. என்னைய தலைவராக்கு. அப்படி இருந்து சரின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் முதலமைச்சராவதற்குன்னு எல்லா எம்எல்ஏயும் கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஏற்பாடு நடந்துச்சு. திமுக வெளியில இருந்து ஆதரவு, எடப்பாடி முதலமைச்சர், அது ஒத்துக்கிட்டு போனார்ல. அடுத்து திருமாவளவன் முதலமைச்சர் போது எடப்பாடி சில ரிசர்வேஷன் சொன்னார், அதில் நியாயமும் இருக்கு. இப்போ அப்படி ஏற்றுட்டு போனால் சில அரசியல் பண்ண முடியாதுன்னாரு. அது முடிவெடுக்கிறதுக்குள்ள அவர் போய் லெட்டர் பண்ணி விஜய் கொடுத்தாரு திருமாவளவன். அப்படி ஒரு முயற்சி நினைச்சு அது நடக்கல. அப்போ நான் அதிகாரத்தில் இருந்தால் நான் எதுக்கும் ஒத்துக்குவேன், நான் அதிகாரத்தில் இல்லைன்னா எதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறது அழிச்சாட்டி. இந்த மனநிலை எடப்பாடி கிட்ட மாறாத வரைக்கும் அதிமுக இந்த வீழ்ச்சியிலிருந்து மீளுவது கடினம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதல் நிகழ்ச்சி. நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நேற்றைக்கு நடந்த நிலவரங்கள் குறித்து நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். ஒரு வருத்தத்துக்குரிய செய்தின்னு ஏன் நான் துவக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவுக்குள்ள மீண்டும் வந்து ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. உண்மையான திமுக எதிர்ப்பு நாங்கள் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அதிமுகவுக்குள்ள நாங்கள் போய் தாவேக்காவை ஆதரிக்கிறோன்னு ஒரு தரப்பு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கியிருக்கிறாரு, பொறுப்புலேருந்து நீக்கியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். நடந்துகிட்டு இருக்குது என்ன சார் அதிமுகவில்? இது ஒன்று ஏதோ நடக்கக்கூடாததல்ல, எதிர்பாராதது நடந்துடுச்சுலாம் நான் போய் சொல்ல விரும்பல. ஒரு 10-20 பேட்டியாவது நம்ம கொடுத்துருப்போம் தேர்தலுக்கு முன்னாடி. இன்னொரு தேர்தல் தோல்வி அதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டாங்க, அதனால இப்போதே ஓரளவு கட்சியை பலப்படுத்துறதுக்கு என்னவோ செய்யணும், பிடிவாதத்தை கைவிடுங்க, பெருந்தன்மையை காட்டுங்கன்னு நம்மை போன்றவர்கள் பொது வெளியில் சொன்னோம். தேர்தல் நெருங்க நெருங்க அந்த கட்சியிலேயே பல பேர் எடப்பாடிக்கே சொன்னாங்க. அதாவது அவங்களாம் போட்டுப்பான்னு சொன்ன சில முன்னாள் அமைச்சர்களே சில பேர்
எடப்பாடிக்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சாங்க, அண்ணே கொஞ்சம் சூழல் சரியில்லைண்ணே, நீங்க முதலமைச்சர், நீங்க தான் பொதுச் செயலாளர், வர்றேன்னு சொல்றவங்களை ஏத்துக்கலான்னு போது ஓபிஎஸ் 1000 அவர் மேல விமர்சனம் இருக்கட்டும், புனிதர்லாம் நான் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல, கொடுக்குற தகுதி நமக்கு கிடையாது, அது நம்ம வேலையும் இல்லை. அவர் மீது விமர்சனங்கள் தவறு செஞ்சதாவே இருந்தா கூட எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, நான் என்னை சேர்த்துக்கங்கன்னு கடைசியா சொல்லிட்டு தான் அடுத்த நாள் போய் திமுக சேர்றாரு. அப்ப கூட எடப்பாடி ஏற்க மறுத்தார், அந்த பேச்சுக்கே இடமில்லைனார். அதனுடைய விளைவு ஏதோ ஓபிஎஸ்க்காகன்னு இல்லை, ஒரு உணர்வு கண்டிப்பா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது எந்த ஓபிஎஸ்க்கு எதிராக இன்னொரு 5 பன்னீர்செல்வத்தை தேடி வந்து ராமநாதபுரத்தில் சுயேட்சையா நிறுத்தினாரோ அந்த ஆர்பி உதயகுமாரே அண்ணே ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம்னு சொல்ற அளவுக்கு களம் சூழல் அப்படி இருந்தது முன்னாடியே. ஏன்னா அவர் போறதுனால அதிமுக வெற்றிவாய் பாய்ச்சல படுதோல்வியை சந்திக்காம இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் நம்ம இழந்துடக்கூடாதுன்ற அந்த பதட்டம் அவங்களுக்கு இருந்தது. எதிர்பார்த்த மாதிரியே தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் முழுமையாக அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க. அதனால திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்து பார்த்தா 4 எம்எல்ஏ தான் மொத்தமே ஜெயிச்சிருக்கிறாங்க. படுதோல்விங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. டெல்டால வாக்குகள் குறைஞ்சதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. கொங்குலேயே விஜய் அந்த வாக்குகளை சுருட்டிட்டு போயிட்டாருங்கிறது அதிர்ச்சியான விஷயம் தான். வட மாவட்டங்கள்ல எப்படி திமுக கூட்டணியுடைய வாக்குகளை விஜய் வாங்கினாரோ, ஏன்னா அதை ஓரளவு தடுத்தது பாமகனுடைய துணையோடு அதிமுக இங்கே கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்க. சென்னையை விட்டுட்டா வட மாவட்டங்கள் நான் சொல்றேன், இங்கே திமுக கூட்டணியுடைய வாக்குகளை பெற்ற மாதிரி டெல்டா சவுத்து கொங்குல விஜய் வாக்குகளை பெற்றார். இது எதிர்பார்த்தது தான். இப்படி ஒரு நிலைமை வந்துட வேணாம்னு சொல்லியும் எடப்பாடி காட்டிய பிடிவாதம் தான் இன்றைய தோல்விக்கு பிரதான காரணம். மற்றபடி மக்களுக்கு அதனால நம்பிக்கை வரல. ஒரு மாற்று திமுக பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப நல்லாவே தெரியுது. தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படிதான் பார்த்தாங்க. அப்போ ஒரு மாற்று அதிமுக நோக்கி போனவங்க ஏன் அதையும் ஏத்துக்காம ஜெயிக்கிட்டோமா? நீங்கள் நம்பகத்தன்மையற்று இருந்தீர்கள். அதற்கு முழு காரணம், முதன்மையான காரணம் எடப்பாடி தான். கட்சி ஒற்றுமைன்னு ஒண்ணு சொல்லி முதல்ல தொண்டர்களுக்கே நம்பிக்கை வரலையே சார். ஒரு உற்சாகம் இழந்துதானே அவங்களும் இருந்தாங்க. ஓரளவு அப்படி இப்படி மேனேஜ் பண்ணாங்களே தவிர நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அந்த தொய்வு இல்லையே தவிர மிகுந்த உற்சாகத்தோடு களமாடினார்னு நம்மளால சொல்ல முடியல. ஒரு அயற்சி இருந்துச்சு. ஏன்னா தேர்தல் காலத்துல திடீர்னு வந்து நிக்கிறாங்க விஜய்க்கு இவ்வளவு பேர்னு பார்த்து மிரண்டு பின்னாடி தான் போனாங்களே தவிர நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை அவங்க தரல. என்ன இந்த அம்மா இவ்வளவு நாளா சும்மான்ட்டு இன்னைக்குன்னு பார்த்து அதிமுக நிக்கிற தொகுதியெல்லாம் ஏத்து கேண்டிடேட் போட்டிருக்காங்க. இந்த அம்மான்னு சசிகலாவுடைய வருகையும் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற வேற ஒரு பேசு பொருளா ஏதோ கொஞ்சம் தினகரனை கடைசி நேரத்தில் ஒரு ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரே அணியில் இருக்கிறதுக்கு எடப்பாடியோட பெருந்தன்மை காரணம். அதை ஒரு 6 மாசம் முன்னாடி காமிச்சிருந்தா, 1 வருஷம் முன்னாடி காமிச்சிருந்தா விளைவுகள் வேற மாதிரி போயிருக்கு. இதை புரிஞ்சுக்க வேண்டிய நேரத்தில் எடப்பாடி புரிஞ்சுக்க தவறுனுடைய விளைவு தான் இன்றைய தோல்விக்கு பிரதான காரணம். தோல்விக்கு பிறகான செயல்பாடுகள்ல ஒரு கட்சியின் தலைவரா, ஒரு பொதுச் செயலாளரா நாம தான் உண்மையான திமுக எதிர்ப்புப்பா, நாம் எதுக்குப்பா அந்த தம்பியோட முதலமைச்சர் விஜயோ அல்லது அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது தானே ஒரு தலைவருக்கு அழகு. அதை மீறி தலைவருக்கு அழகு. முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு வர்ற வார்த்தை தான் முதல். பொறுப்பேற்கிறேன்னு சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்லலையே. நேற்று சிவி சண்முகம் எல்லாரும் நேற்று இந்த தோல்விக்கு நாங்க எல்லாரும் பொறுப்பு. எப்படி நிக்கிறதுல பாதிக்கும் மேற்பட்டு ஜெயிச்ச எம்எல்ஏக்கள், நல்ல சிவி சண்முகம் உட்பட ஜெயிச்சுட்டு நிக்கிற எம்எல்ஏக்கள் சொல்றாங்க அதிமுக அடைந்த தோல்விக்கு நாங்கள் எல்லோரும் பொறுப்பேற்கிறோம். அடுத்த ஒரு கேள்வி கேட்டாரு, நான் ஒவ்வொரு தேர்தல் முடியல நான் கேட்டுட்டு இருக்கேன், இந்த தோல்விக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன் எடப்பாடி வரைக்கும் வந்திருக்கேன் பாருங்க. அப்புறம் தலைவனுக்குரிய அழகுக்கு நீங்க அடுத்த பேரால அந்த பாயிண்ட் எடுத்துட்டு போகணும். முதல் அழகு எது? இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் சொன்னாரா? இந்த மனப்பான்மை தான் எடப்பாடியை திருப்பி நான் சொன்னேன். இன்னைக்கு அவர் அனுபவிக்கிற அத்தனையுமே இவர் ஒரு காலத்துல ரசித்தவை, இவரே செய்து இவரின் ஆலோசனைப்படி நடந்த ரசித்த விஷயங்கள் இன்னைக்கு காலமும் கடவுளும் இன்னைக்கு அவர் அனுபவிக்க வச்சிருக்கிறாங்க. எந்த ஜேசிடி பிரபாகரனை தெருவில் போறவங்கன்னு சொன்னாரோ, நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் திருப்பி திருப்பி சொல்ல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது, எந்த தயக்கமும் கிடையாது. அந்த கடவுள் கொடுத்த தண்டனை தான். அதே ஜேசிடி பிரபாகரன் போய் எங்களுடைய மனுவை பரிசீலிங்கன்னு போய் கடவுள் கொடுக்க வச்சாரா? இது ஏதோ பள்ளி தீர்த்துக்கிற மாதிரின்னு நான் சொல்லலை. இதுதான் சார் யதார்த்தம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், நான் ஏதோ தேவதூதனா பெரிய இந்த இறை வாசகங்கள்லாம் வாசிக்கல, சாதாரண மனுஷனா எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். நீங்கள் செய்கிற ஒரு காரியத்துக்கு எதிர்வினை அடுத்த ஜென்மம் எல்லாம் இல்ல, கண்ணு முன்னாடி அந்த காலத்திலேயே கடவுள் நிறைவேற்றி காமிச்சிருவாரு. இல்ல முற்பகல் செய்யும் பிற்பகல் தனபால வச்சுக்கிட்டு நீங்க அந்த 18 எம்எல்ஏக்களை ரெட்டலையில் ஜெயித்த எம்எல்ஏக்களை ரெட்டலையில ஜெயித்த தனபால வச்சு கையெழுத்து போட்டு நீக்கினீங்களோ, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழலை நீங்க வந்து தவிக்கிறீங்களா? இன்னும் வெளியில போகல, பதவி நீக்க நடக்கல, கடவுள் உங்களை கொண்டாந்து நிறுத்துறாங்களா? நான் சந்தோஷப்படல. நான் அதிமுக நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல என்னை விட எந்த பத்திரிகையாளர் இருப்பான்னு எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிரிஞ்சு போன எந்த இயக்கம் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறத நான் ஆதரிப்பேன். ஒரு பத்திரிகையாளராக அது என்னுடைய கடமை, என் மனநிலையும் அதுதான்.
ஒரு இயக்கம் வலிமையா இருக்கிறது நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு நலனுக்கு திமுக அண்ணாதிமுக நல்லா இருக்கணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் புதுசாலாம் சொல்லல. இன்னைக்கு விஜய் இவ்வளவு சக்தியா வளர்ந்த பிறகு சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியலுக்கு திராவிட இயக்கங்கள் அவசியம். சரிங்களா? அந்த பார்வைப்படி தான் நான் 7-8 வருஷமா கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த துளி கூட ஒரு மதிக்கல. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சு அதிமுக படுதோல்வி அடைஞ்சிருச்சு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேரலான்னு போய் சொன்னாங்களா சேலத்துல? அப்படி ஒரு கூட்டமே நடக்கலன்னு பச்சை போய் சொன்னார்ல. அன்னைக்கு தொடங்குச்சு எடப்பாடியுடைய வீழ்ச்சி. அதுதான் தொடக்கப்புள்ளி. அவர் திருந்தல, தன்னை மாத்திக்கல, கட்சி நலனை முதன்மையாக நினைக்கலைங்கிற போதே இந்த இடம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். சரி சார், 4 சுவத்துக்குள்ள பேசியிருக்க வேண்டிய வேலையை இந்த மாதிரி முதலமைச்சராக அவர் ஏற்பன்னு சொல்லிட்டாரு, திருமாவை நிராகரிச்சார், ஒரு தலித்தை நிராகரித்து விட்டார், இப்படின்னு வெளியில வந்து கொந்தளிக்கக்கூடிய சிவிஎஸ் அவர்கள் உள்ளுக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் வெளில வந்து பேசி இப்படி பண்ற ஆதரவு தெரிவிப்பது பதவி சுகத்துக்காகவா இல்லையா? நிச்சயமா. அது சண்முகமே வெளிப்படையா சொல்லிட்டாரு. நாங்க என்ன சன்னியாசிக்கா நடத்திட்டு இருக்கிறோம், இந்த ஆசிரமம் நடத்துறாங்க, பதவிக்காக தான் சார் எல்லாம் பண்றோம். இன்னைக்கு பிரஸ் மீட்லயே சொல்லிட்டாரு சார். உங்களை எதிர்த்து தான் சார் அவர் வாக்கு சேகரிச்சிருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த பொது வழியில வந்து பேசுறது யாரு? சண்முகம் என்னவெல்லாம் தவறு செய்யறாரு, அதே தவிர எடப்பாடி தானே செய்யறாரு. நீ இவர் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? 10 வருஷமா என்ன ஆதரிச்சிங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உழைச்சேன், இந்த கட்சியை காப்பாத்தினேன், கட்டுக்கோப்பா வச்சிருந்தேன், அதுல மாற்றுக்கிறது அவர் கட்டுப்பாட்டுல அது மரியாதை கலந்த கட்டுப்பாடு அல்ல, பயம் கலந்த கட்டுப்பாடுங்கிறது இன்னைக்கு நிரூபிச்சிடுச்சா? 10 வருஷம் எனக்கு நான் எடுத்த முடிவுக்கெல்லாம் கட்டுப்பட்டுங்க, ஆதரிச்சிங்க. இப்ப தோல்வி இருந்துச்சு, தார்மீக பொறுப்பேற்று நான் விளைவிக்கிறதா சார் எடப்பாடி இந்த கட்சிக்கு செய்யற நல்லது? சொல்லுங்க சார். ஒரு டைம் கொடுக்கணும் சார். இப்பதான் சார் 4 நாள் ஆயிருக்கு. இருங்க. என்ன டைம் கொடுக்கணும்? சட்டமன்ற கட்சி தலைவரா என்னை தேர்ந்தெடுக்கணும், இதான் டைம் கொடுக்கறதா? திருப்பி நீங்க அதிகாரத்தை நோக்கி தானே போறீங்க. சண்முகம் அமைச்சர் பதவியை நோக்கி ஆசைப்படுறாரு, பதவி வெறியோடு அலைகிறாருன்னா, சட்டமன்ற கட்சி தலைவரா நான் வரணும்னு அந்த பதவி வெறியை நோக்கி தானே எடப்பாடி நகர்றார். அதையும் உங்க கண்ணுக்கு தெரியல? ஏன்னா அமைச்சர் மட்டும்தான் பதவியா? இது அரசியல் அங்கீகாரமற்ற பதவிங்கிறது ஒரு அரசமைப்பு படி எந்த அதிகாரம் இல்ல. அதிமுக சட்டமன்ற குழு தலைவருக்கு, உதயநிதிக்கு வேணா அமைச்சர் பதவி அந்தஸ்து, எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. எடப்பாடிக்கு அது கூட இல்ல. இந்த தார்மீக பொறுப்பேற்று அதை பத்தின ஒரு விவாதத்துக்கே வழிவகுக்காம எல்லா பழியும் எதுக்கு அவங்க மேல போட்டு, அவங்க செய்யற எல்லாமே கட்சி கட்டுப்பாட்டை மீறின விஷயம் தான். வேலுமணி அன்கோ செய்யறது. இருங்க சார், கட்சி கட்டுப்பாட்டை மீற விஷயம் தான். இந்த சூழலை ஏற்படுத்தினதுல எடப்பாடிக்கு பங்கு இருக்கா இல்லையா? பங்கு இருக்கா இல்லையா? சும்மா சொல்லுங்களேன் சார். எப்படி சார் பங்கு இருக்கு? இல்ல சார், நான் சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன். நீங்க 47 மக்கள் ஜெயிச்சிருக்கீங்க. நான் அதை சொல்ல வரல சார். விஜய் ஆதரிக்கிறது 2வது பாயிண்ட். நீங்க அதுக்குள்ள அங்கே போறீங்க. ஓகே, எப்போ உட்காருங்க. உங்க நோக்கம் என்ன? 22 பேர் 25 பேர் முதல்ல போய் சட்டமன்றத்து கட்சி சபாநாயகரை பத்தி லெட்டர் கொடுத்தது யார்? 17 எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டு எடப்பாடி தான் சட்டமன்ற கட்சி தலைவர் போய் லெட்டர் கொடுத்தது எந்த அணி? எடப்பாடி தரப்பு தான். அப்படி லெட்டர் கொடுக்கலாமா? அதுதான் பதவி வெறின்னு சொல்லுவேன். 47 பேர்ல 17 பேர் போய் தேர்ந்தெடுத்தா அவர் சட்டமன்ற கட்சி தலைவரா? இல்ல. இங்கதான் இப்ப புரியுதுங்களா? தொடக்கம் எங்கன்னு புரியுதுங்களா? எடப்பாடியினுடைய அந்த பதவி மோகம் தான், அந்த விட்டு இறங்கக்கூடாதுங்கிற அந்த மனநிலை தான் இந்த கோபத்துக்கும் கொந்தளிப்புக்கும் காரணம். அதுக்கு அவங்க செய்யற போற நல்லது நான் சொல்லல. அவங்க வெளிப்படையாவே சொல்லிட்டு ஆமா அமைச்சர் பதவிக்கு தான் நாங்க இந்த முடிவு எடுக்கிறோம்னு சொல்லிட்டாரு. நீ அது வெக்கம் கட்டதான் அரசியல் 1000 தடவை சொல்லியிருப்பேன்ல. அப்புறம் சண்முகத்து மட்டும் வெக்கம் இருக்கணுமா? என்ன சார் இது? தவறு எங்க தொடங்குதுன்னு பாருங்க. 17 பேர் தான் நம்ம கிட்ட இருக்காங்கன்னு தெரிஞ்சு வந்து என்னைய தலைவரா தேர்ந்தெடுக்கணும்னு போய் கொடுக்குறீங்கன்னா சிறுபிள்ளைத்தனங்கிறது ஒண்ணு, அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறது 2வது, இன்னும் அந்த சுகத்தை அனுபவிக்க விரும்புறீங்கிறது 3வது. இத்தனை தோல்விகளுக்கு பிறகும் நீங்கள் காட்டின பிடிவாதத்தினாலதான் நீங்க அதிமுக எவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணம். அதை அவர் ஏத்துக்கவே இல்லையே. அதை அவர் சொல்லிட்டு செஞ்சாருன்னா நானே எடப்பாடி ஆதரிப்பேனே ஓட்டு போறது சொல்லல. ஆமா, அவர் இதுக்கு மேல என்னப்பா செய்வார் ஒரு கட்சியோட தலைவர்? நான் சொல்லுவேன்ல, வேற மாதிரி நான் விமர்சிக்க முடியுமா? என்னை போன்றவர்கள் விமர்சிக்க முடியுமா எடப்பாடியை? எதையுமே செய்ய மாட்டார். உங்களை போன்றவர்கள் அதை பத்தி பேசவே மாட்டீங்க. எடப்பாடியை இந்த படுகொலியில் தள்ளியது உங்களை போன்ற மீடியாக்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா அவர் சிந்திக்கவே விடல. அண்ணே நீங்க செய்யறதானே சூப்பர்ண்ணே, அண்ணே நீங்க தானே அடுத்த முதலமைச்சர், எப்படி தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லி காட்டுங்க சார். விஜய் ஜெயிச்சிட்டார், இனிமேல் விஜய்க்கு ஜாலரா போடணும் அவசியம் இல்லை சார். சார் நான் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை உள்ளவன். ஜோசியரை இந்த மாதிரி ஒரு ஓஐசிஆர் நியமிச்சது தப்புன்னா அந்த தப்புன்னு சொல்றவன் தான் நானும் எல்லாரும் சொல்லணும்ன்ற. அவரும் புரிஞ்சுக்கிட்டு பின்வாங்கிட்டாரு. விஜய் கிட்ட இருக்கிற அந்த முதிர்ச்சி இன்னும் எடப்பாடிக்கு இல்லையே. இன்னைக்கு வந்து விஜய் கிட்ட இருக்கிற முதிர்ச்சி எடப்பாடிக்கு இன்னும் வரலையே. சில விஷயங்கள்ல அரசியல் முதிர்ச்சியை காட்டலையே. 47ல 17 சின்னதா பெருசா மெஜாரிட்டியா? சின்னதுதான். அவன் மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்ச முதல் ஆவணம் சட்டமன்றத்துக்கு போனது எடப்பாடியுடைய ஆவணம் தான். எதுக்காக போய் லெட்டர் கொடுக்குறீங்க அவசரப்பட்டு? பேசிக்கலாம்னா அமைதியா சார். ஒரு தலைவன் சமாதானப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி பலப்படுத்துறதுக்கு தான் எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கணும் எந்த தலைவனும். ஆனா இவர் முந்திக்கிட்டு போய் 17 பேர் என்ன ஆதரிக்கிறாங்க, சிறுபிள்ளைத்தனமா இல்லையா சார்? அப்ப 30 பேர் போய் லெட்டர் கொடுப்பாங்கன்னு குறைஞ்சபட்சம் ஒரு இது வேண்டாமா சார்?
சொல்லுங்க சார். கட்டாயம் இருக்கும். அதான் இதைத்தான் நம்ம சொல்றது. எடப்பாடி மேல எந்த தனிப்பட்ட இல்லை. இன்னொன்னு சொல்ல போனா இப்ப தினகரனை சேர்க்கணுங்கிறாங்க. யார்? வேலுமணி. பிரிஞ்சு போனதா நீங்க சொல்ற வேலுமணி சிவி சோர்மே கட்சி ஒற்றுமையா இருக்கணும், சசிகலா இல்ல ஒன்றாக தான் செயல்பட விரும்புறோம்னு சொல்றாரு. சசிகலாவை சேர்க்கணும், தினகரன் எங்கள் அணியை ஆதரிக்கணும்னு அவங்க கேட்கல. இப்போ நாங்க அதிமுக விட்டு விலகலைன்னு சொல்றாங்க. சட்டமன்ற கட்சி தான் ரெண்டா உடைஞ்சிருக்கே தவிர அதிமுக விட்டு நாங்க விலக மாட்டோம்னு சொன்னதை நீங்க கவனிக்கணும் சார். அப்ப அந்த ஒற்றுமைக்கு எடப்பாடி சில தியாகங்களுக்கு தயாராகணும். இப்படி சொல்லிக் கொடுங்க. சும்மா அவர் இனிமேலும் அப்படியே தூக்கி வச்சு அவர் இன்னும் படுகொலியில தள்ளாதீங்க. இதுக்கு மேல கீழே போறதுக்கு பல்லம் இல்லை. நான் ரொம்ப வேதனையோட இந்த கருத்துக்களை சொல்றேன். ஏன்னா அதிமுக ஒற்றுமை பத்தி என்னோட யாரும் அதிகமா பேசிருக்க முடியாது. திருப்பி சொல்ல தமிழ்நாட்டு நாளுக்கு அது நல்லதுன்னு இன்னைக்கும் அதிமுக தொடர்ச்சி அறியல. ஏதோ ஒரு வகையில கௌரவமான வெற்றியை கொடுத்திருக்க. படுதோல்விக்கு இடையிலும் இத்தனை பேர் 53 பேர் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்கல்ல. அது நோக்கம் இல்லை. ஆட்சி பிடிக்கிறத நோக்கம். மக்கள் அதை கொடுக்கல. அதுக்கு காரணம் இந்த பிடிவாதம் தாங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. எடப்பாடி சார் தப்பு செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு எதுக்கு சார் ஊடகங்கள் தயங்கணும்? யாருடைய ஆதரவாளர் எதிர்த்து போலாம் சார். ஒருத்தர் தப்பு செய்யறாரு, தப்பு. அவர் நல்லது செஞ்சா பாரு, உடனே இவருக்கு அடிவருடி, உடனே இவருக்கு விரோதி. என்னது பத்திரிக்கார வேலை? ஆமா, என்னவாக யாரை விமர்சிக்கிறோமோ, யாருக்காக குரல் கொடுக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து மாறினாதான் நீங்க குரல் வரும், நியாயமான குரல். உண்மைதான். இதுல என்ன வெக்கப்பட வேண்டிய? ஆமா, பத்திரிக்காரன் அங்கே அந்தந்த இடத்துல இருந்தா கருத்தை சொல்லுவான். விஜய் செஞ்சது தப்பு. முதல் நாள் விஜய் அந்த தப்பை திருத்திக்கிட்டார், பாராட்டுறோம். 2ஆம் நாள் உடனே பச்சோந்தியா. எடப்பாடி தினகரனை ஒரே மேடையில் இருக்க அனுமதித்தார். பெருந்தன்மை மிக்க எடப்பாடி நான் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி தேர்தலுக்கு முன்னாடி. அது ஒரு வருஷம் முன்னாடி வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னேன். இப்ப எடப்பாடி பண்ணது சிறுபிள்ளைத்தனம்னு சொல்றேன். 17 எம்எல்ஏக்கள் ஆதரவோட போய் லெட்டர் கொடுத்து சிறுபிள்ளைத்தனம்னு நான் சொன்னேன். அது விமர்சிக்கணுமா கூடாதா சார்? இந்த பார்வை பார்க்க எல்லோரும் தவறுறதுனாலதான் எடப்பாடி இன்னும் ஒரு கனவுலகளையே இருக்கிறாருன்னு தோணுது. இல்ல ஏன் அவர் ரொம்ப ரிஜிடா இருக்காருன்னு நினைக்கிறேன். தெரியல. என்ன இனிமேல் என்ன சார் பாதிப்பு? சரி 10 வருஷம் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டாரு. சரிப்பா சண்முகம் இவ்வளவு வாய்களே பேசுறேன், இருந்தா நீயே கட்சியை நடத்து, உனக்கு தெரியும் அப்ப அந்த வழி என்னன்னு சொல்லிட்டு போங்க சார். விட்டு கொடுத்துட்டு வெளியே போங்கன்னு சொல்லல. ஒரு குழு அமைங்க. அந்த குழுல நானும் ஒரு ஆளா இருக்கிறேன், உன்னை கண்காணிக்கிறேன். எந்த அதுக்கும் அவங்கள இன்னைக்கும் எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடி தான். சொன்னது யாரு? அவரே சொன்னார். இந்த கருத்தை முதல்ல யாரும் புறக்கணிச்சிடாதீங்க. நாளைக்கு பொதுக்குழு கூட்டி எடப்பாடி நீக்கிறதுக்கு முயற்சி நடக்குங்கிறது வேற. இன்னைக்கு சண்முக வாயிலிருந்து என்ன வருது? எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர் தான், எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 2 மந்திரி பதவி வாங்குறதுக்கு துடிக்கிற காங்கிரஸ். அப்போ இப்படி நம்ம கட்சி பலவீனப்பட்டு போய் கிடக்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடி நாங்க சொன்னதை ஏற்க மறுத்தார். பிஜேபி விட்டு வராதிங்கன்னா வந்தார், சேராதிங்கன்னா சேர்ந்தார், எல்லாத்தையும் சொந்தமா முடிவெடுத்தார். இப்போ ஒரு அதிகார அரசியல் தேவைப்படுது கட்சியை மீட்டெடுக்க. யதார்த்தமான அரசியல் நான் சொல்லுவேன். வெக்கங்கட்ட அரசியல் தான், அதுதான் யதார்த்தம். ஆனா ரீசன்லாம் ஆப்டா இருக்கா? அதை பத்தி ஏன் சார் நீங்க கவலைப்படுறீங்க? யாரு சரி விஜய்யுடைய ரீசன்லாம் ஆப்டா இருக்கா சொல்லுங்க. விஜய் எடுத்த பண்ண அரசியல் அவர்கள் எது தூய்மைன்னு நீங்க விஜய் எடுத்த கொள்கைகளுக்கு, அவர் வெளிப்படுத்திய கருத்துக்களுக்கு எது ஆப்டு இல்ல? காமராஜர் தம்பி குடிச்சு பிடிச்சி இழுத்தாந்ததா இல்ல? ஏதோ ஒரு பேரம் நடக்கும் தானே காமராஜ் இங்க போனார். இல்ல கனவுல அவரே தட்டி பாண்டிச்சேரி இப்படி வந்துட்டாரா? எந்த கார்ல தூக்கணும், எங்க வச்ச கையெழுத்து வாங்கணும் எல்லாம் பிளான் பண்ணி எடுத்தாங்க. விஜய் சராசரி அரசியலுக்கு வந்துட்டாரு சார். தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். 108 எம்எல்ஏக்கள் வச்சுட்டு வீட்டுல சும்மா உட்கார முடியாது. அவரு இன்னொரு தேர்தலை சந்திக்கிறேன்ட்டு போய் போனா திமுருன்னு நானும் சொல்லுவேன். எப்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் யார் கையில காலில் விழுந்து அது ஆட்சியை நடத்துங்கப்பா, தமிழ்நாட்டுக்கு நல்ல திருப்பி ஒரு 6 மாசம் முடைக்கிறாதீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை அப்படின்னு நாமளே சொல்லுவோம். ஸோ சமரச அரசியலுக்கு அவர் வந்துட்டார். அதை விமர்சிக்கிறதா விஜய? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி அவரோட உங்களுக்கு கட்சி ரீதியா பிரச்சனை இருக்குது, நம்ம அடுத்த கட்டமா கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள பேசிக்கிறது வேற. நம்ம போய் தாவேக்காவை ஆதரிக்கலாம், ஆதரிச்சு ஓட்டு போடலாம்னு சொல்லக்கூடிய மனநலங்கிறது எப்படி சரியான விஷயமா இருக்கும்? அதை விமர்சிக்கிற உரிமை நமக்கு என்ன சார் இருக்கு? அது அந்த கட்சி எடுக்கிற முடிவு சார். அந்த கட்சின்னு சொல்ற போது முதல்ல எல்லாரையும் உட்கார வச்சு சொல்றத கேளுன்னு அவங்க கேட்குறாங்க. முதல்ல இந்த தேர்தல் தோல்விக்கு நீ பொறுப்பெடுத்துங்கிறாங்க. வார்த்தையே இல்லை. என்னைய தலைவராக்கு. சரி அப்படி இருந்து சரின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் முதலமைச்சராவதற்குன்னு எல்லா எம்எல்ஏயும் கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஏற்பாடு நடந்துச்சு. திமுக வெளியில இருந்து ஆதரவு, எடப்பாடி முதலமைச்சர் அதுக்கு ஒத்துக்கிட்டு போனார்ல. சரி அடுத்து திருமாவளவன் முதலமைச்சர் போது எடப்பாடி சில ரிசர்வேஷன் சொன்னார். அதில் நியாயமும் இருக்கு. எப்போ அப்படி ஏற்றுட்டு போனால் சில அரசியல் பண்ண முடியாதுன்னாரு. அது முடிவெடுக்கிறதுக்குள்ள அவர் போய் லெட்டர் பண்ணி விஜய் கொடுத்துட்டார் திருமாவளவன். அப்படி ஒரு முயற்சி நினைச்சு அதுவும் நடக்கல. அப்போ நான் அதிகாரத்தில் இருந்தால் நான் எதுக்கும் ஒத்துக்குவேன், நான் அதிகாரத்தில் இல்லைன்னா எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறது அழிச்சாட்டியம். இந்த மனநிலை எடப்பாடி கிட்ட மாறாத வரைக்கும் அதிமுக இந்த வீழ்ச்சியிலிருந்து மீளுவது கடினம். அதனாலதான் அவரை நவுத்திட்டு அரசியல் பண்ண போறோம்னு அவங்க சொல்றாங்க. இப்போ எதிர்கால அவங்க போலாமா சார், விஜய் ஆதரிக்கலாமா சார்?
அதுக்கு நம்மளுடைய பார்வையை சொல்லாம அவங்க எப்படி சார் ஆதரிக்கலாம்? ஒரு பத்திரிக்கார வேலை அது இல்ல சார். சரி, நான் இந்த சைடுல இருந்து கேக்குறேன். இல்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ் கேளுங்க. ஒரு வரி சொல்லி முடிச்சேன். அது மக்கள் எடை போடட்டும். இவங்க செஞ்சது தப்பு தானா சரிதானா? விஜய் அவங்கள ஊழல் சக்தி, அதான் கேட்க வந்தேன். அந்த ஊழல் சக்தியில பாதியை கொண்டாந்து சேர்த்துக்கிறாரு அப்படின்னு 1.25 கோடி பேர்ல குறைஞ்சது 1 கோடி பேர் 50 லட்சம் பேர் 5 பேராவது முகம் சொல்லிப்பான். விஜய்க்கு அது சங்கடம் தான். ஆனா நிலையான ஆட்சியா இருக்குங்கிறது ஒரு யதார்த்தம். அதுல 4 பேரை மந்திரி ஆக்குனா அந்த 4 பேர்ல 2 பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் தொடர்ந்து நடத்த போகிற வழக்கு, தமிழ்நாடு அரசு நடத்த போகிற வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அது விஜய்க்கு சங்கடத்தை தரும். இதெல்லாம் நிஜம். மக்கள் பார்க்கட்டும் சார். இன்னைக்கு நீ ஆதரிச்சாங்கன்னா அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களா? திருமாவளவனை முதல்வராக்குறதுக்கு கூட திமுக எதுக்காக காய் நகர்த்துது? விஜய் வந்துடக்கூடாது தடுக்கிறதுக்கு தானே. அப்ப அந்த காய் நகர்த்தல் எல்லாம் தோற்கடிச்சு நாம எப்படியே ஆட்சி அமைக்கணும்னு விஜய் காய் நகர்த்தினா என்ன தப்பு? அது வெக்கங்கட்ட அரசியல். நான் சொல்லிட்டேன். வெக்கம் பார்த்தா இங்க ஆட்சியே அமைக்க முடியாது. விஜய் அமைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. தனிப்பெரும் கட்சியா ஒன்னாடேட் வச்சிருக்கிறாரு. மற்றவர்கள் செய்த முயற்சிக்கு டர்ட்டி பாலிடிக்ஸ் இல்ல. நிச்சயமா. அதனாலதான் பதுங்குறாங்க. இல்ல அது வதந்தி, இல்ல நடக்கல, இல்ல அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படி இப்படின்னு பதுங்குற காரணம். நடக்காதனால நடந்திருந்தா அது ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிருப்பாங்க. மக்கள் இன்னும் ஆக்வர்டா இருக்கும்னு நான் சொன்னேன். நான் தான் அந்த வார்த்தை அருவருக்கத்தக்க முயற்சி நடக்குதுன்னு சொன்னவன் நான். திமுக அதிமுக இணைந்து எந்த முடிவு எடுத்திருந்தாலும் அப்ப விஜய்ங்கிற ஒருத்தரை மக்கள் உங்களை விட மக்கள் அதிகம் வாக்களிச்சு ஒரு தடுக்கணுங்கிற நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களான்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கும். நானும் வச்சிருப்பேன். அது அப்புறம் நடக்கலைங்கிற போதுதான் எல்லாம் பதுங்கி ஓடுறாங்க. அப்படி ஒண்ணு இல்லை, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஆதாரம் இல்லை அப்படின்னு. ஸோ அருவருப்புன்னு அவங்களுக்கும் தெரியுது இல்லை. ஆமாம், நாங்கள் முயற்சித்தோம். தீய சக்தி விஜய் வரவிடாமல் தடுக்க நாங்கள் எதற்கும் தயாராக இருந்தோம். ஸ்டாலின் சொன்னாரு, சொல்லல. எடப்பாடி சொன்னாரு. இந்த 2 பேருக்கும் நல்லா தெரியும் என்னவெல்லாம் நடந்துச்சுன்னு. அதுக்கு மேல ஏன் வாய கிண்டாதீங்க. தாவேகாவில் கரைந்து விடுமா அதிமுகங்கிற இப்ப கேள்வி எல்லாருக்கும் எழுந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஆன்டி டிஎம்கேவா மக்கள் இப்ப தாவேகா சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிமுக உங்க பிளேஸ் இல்ல, இவங்களும் ஆதரிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா அதிமுக மட்டுமல்ல, திமுகவுக்கு அந்த கதி தான் இனிமேல் வரும். ஏன்னா கீழே இருக்கிற தொண்டர்கள் சோர்ந்து போவாங்க. காலம் இனிமேல் கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் எந்த கட்சியிலையும் கிடையாது. எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். இல்ல கொஞ்சம் பேர் இருக்காங்கப்பான்னு சொல்லலாமே தவிர இங்க இது இரும்பு கோட்டை கொள்கை உறுதிமிக்க தீரர்கள் எல்லாம் பழைய காலத்துல மேடைகள்ல பேசின பேச்சா மாறி போச்சு. அதிகாரத்தை நோக்கி நகர்கிறத யதார்த்த அரசியலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. உடனே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு இளைஞர்கள் வளர்ந்துட்ட பிறகு 65% விஜய்க்கு எதிராக இல்லாதான் சொல்றாங்க. ஒரு தேர்தலையும் எடுத்து பாருங்க சார். ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்து பாருங்க. அவர்கள் அந்த அணி வாங்கிய வாக்குகளோட எதிர்த்து தான் வாக்கு அதிகமா இருந்திருக்கும். இது ஒரு நாள் அரிப்புக்கு சரியா இருக்கும். உண்மை அந்த அரிப்புக்கு மட்டும்தான் சரியா இருக்கும். வேற எதுக்கும் அது பலனளிக்காது. அது இதை வச்சு ஒரு ஆதாரம் போட்டு ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணி ஒரு ரிட்டு போய் போடுவோம். இந்த ஆட்சி சட்டவிரோதம் போய் போட புரியல. அப்பெல்லாம் முடியாது. இல்ல மக்கள் ஐடியாலஜிஸ் பக்கம் இல்லன்னு சொல்றத நான் அதை ரொம்ப குறைச்சட போடுறோம். வந்ததுல சொன்னேன், விஜய் ஆதரவு அலை வீசி இருக்கு. அந்த அலை முழுமையா வீசல. விஜய் சுய பரிசோதனை பண்ணணும்னு நான் ஏன் சொன்னேன்? பொது வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்ட சில விஷயங்கள் கிராமப்புற மக்களை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. முகம் சுளிக்க வைக்கணும். நீங்க பொது வாழ்க்கையில கவனமா இருங்க. நான் முன்னிருந்து சொல்றேன். தேர்தல் முடிவுக்கு பிறகு சொன்னேன். கிராம பகுதி மக்கள் ஏன் உங்களை முழுமையா ஆதரிக்கல? ஓட்டு வாங்கியிருக்காரு, 2ஆம் இடம் வந்திருக்கிறார், 500 ஓட்டு 1000 ஓட்டுல தோத்துருக்கிறார். அந்த 1000 ஓட்டு வித்தியாசத்துல ஏன் ஜெயிக்க வைக்கல மக்கள் உங்களை? அந்த அலை ஏன் முழுசா வீசல? விஜய் கவனிக்கணும்னு நான் சொன்னேன். புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் தூக்கிட்டு வர்றதுல இப்ப அர்த்தமே இல்லை சார். ரிசல்ட் வந்துடுச்சு. அதுல எது சாத்தியம், எது தமிழ்நாட்டுக்கு நல்லது, எது அந்தந்த கட்சி நலனுக்கு நல்லதுன்னு எல்லாத்தையும் பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது. ஓகே, அதான் அதிமுக உள்ளுக்குள்ள போய் விழுங்கப்படுமா தாவேகாவாலன்னு கேட்கிறேன். அப்படிலாம் வார்த்தையில தேடி பிடிச்சு போட்டு பீதியை கிளப்பாதிய. நான் என்ன சொல்ல, தோல்வியை தழுவிய எந்த இயக்கமும் மேலும் பலவீனம் அடையும் கொஞ்ச நாளைக்கு. அந்த தலைமை பண்பு, தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய தலைமை பண்பு, ஆளுமை பண்பை பொறுத்து அதுக்கு ஒரு அணை போடப்பட்டு, ஒரு தடுக்கப்பட்டு, ஒரு ரொம்பவும் சேதாரம் ஏற்படாமல் தடுத்து மீண்டும் ஆட்சி அரியணையில் ஏறிய வரலாறுலாம் உண்டு. எடப்பாடி மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா போடுவியான பிச்சுக்கிட்டு போவானுங்க பாருங்க. அப்ப இந்த கட்சி அவ்வளவுதாங்கிற அவநம்பிக்கை தானே இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யற வேலை. சிவி சண்முகம் அப்படியே புனிதர், அவங்க செய்யறதெல்லாம் சூப்பர்லாம் நான் சொல்லல. இந்த பிடிவாதம் எதுக்கு சார்? தோல்வி அடைஞ்ச பிறகு கூட பாடம் கத்துக்கலையே அவரு ஒரு கோபத்திலேயாவது எப்பா நீ நடத்து, உனக்கு தெரியுது என்னன்னு நான் உட்காரல. என்ன சார் கஷ்டம்? இந்த கட்சியான சார் உங்களை 4.5 வருஷம் முதலமைச்சர் ஆக்குச்சு. இந்த கட்சி தானே சார் இதே எதிர்க்கிற அந்த எம்எல்ஏக்கள் ஆதரிச்சு தானே சார் நீங்க 66 எம்எல்ஏக்கள் 60 எம்எல்ஏக்கள் ஆதரவோட அமைச்சர் அந்தஸ்துல கொடி போட்ட கார்ல பறந்தீங்க. அடுத்த 5 வருஷம் ஆட்சி இழந்த பிறகும் இதுக்கு மேலே பதவி வேணும்னா பதவி வெறி சண்முகத்துக்கா எடப்பாடிக்கா? சரி, சண்முகத்துக்கே இருக்குன்னு வச்சுப்போம். சண்முகத்துக்கும் மேலான தலைவர் இடத்துல நீங்க இருக்கிறீங்க. தலைவனுக்கு தானே தகுதி ரொம்ப கூடுதலா இருக்கணும். சண்முகம் தவறு, ஒரு தொண்டன் தவறு செய்யட்டும். ஒரு தலைவன் தகுதியிலோனா இருக்கணுமா இல்லையா? கட்டாயம் இருக்கணும். அதை முதல்ல சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுக்க கத்துக்கோங்க.
பலவிதமான கருத்துக்களுக்கு தெளிவாக ஆழம் பதில்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.